பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பற்றி தெரியாத வேலூர் மூதாட்டி ஒருவர் 8000 ரூபாய் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளோடு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து அதனை மாற்றி தருமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே உள்ள கீரைக்குட்டையை சேர்ந்தவர் கமலம்மாள். உறவினர்கள் யாரும் இல்லாத கமலம்மாள் விவசாய நிலத்தில் குடிசையில் வசித்து வருகிறார். பல ஆண்டுகளாக கீரை வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைத்த 8000 ரூபாய் மதிப்பிலான பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை சேமித்து வைத்திருந்தார். கடும் வறட்சியில் கீரை கிடைக்காததால் கடந்த சில மாதங்களாக கமலம்மாள் வியாபாரத்திற்கு செல்லவில்லை. இந்நிலையில் கையில் இருந்த 500 ரூபாய் நோட்டுடன் உணவகம் ஒன்றிற்கு கமலம்மாள் சாப்பிட சென்றுள்ளார். 500 ரூபாய் நோட்டு செல்லாது என கடைக்காரர் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் அடுத்ததாக வங்கிக்கு சென்று பணத்தை மாற்றி தருமாறு கேட்டுள்ளார். வங்கி ஊழியர்களும் மூதாட்டியை திருப்பி அனுப்பியுள்ளனர். அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற கமலம்மாள் பணம் செல்லாமல் போனது குறித்து தனக்கு தெரியாது என்றும் உழைத்து சம்பாதித்த பணத்தை மாற்றி தருமாறும் அதிகாரிகளிடம் கண்ணீருடன் கெஞ்சியுள்ளார். கிராம நிர்வாக அதிகாரியிடம் கடிதம் வாங்கிக் கொண்டு ரிசர்வ் வங்கிக்கு செல்லுமாறு அதிகாரிகள் கூறியதை அடுத்து மூதாட்டி அங்கிருந்து சென்றார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தெரியாத மூதாட்டி பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றி தருமாறு கண்ணீருடன் கெஞ்சியது ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தவர்களை வேதனை அடைய வைத்தது.